இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கழன்றோடிய பேருந்தின் சக்கரம், நுவரெலியாவில் தொடரும் விபத்துக்கள். கொழும்பில் கோர விபத்தில் 3 பிள்ளைகளின் தாய் பலி. இலங்கையில் மற்றுமொரு துயர சம்பவம், 2 சகோதரர்கள் உட்பட 4 பலி. கனடா வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற தமிழ் பெண். தொடர்வென விரிவான செய்திகள். நுவரெலியாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் சக்கரம் கழன்று விபத்துக்குள்ளான நிலையில் பேருந்தில் பயணித்த 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா வலப்பன பிரதான வீதியில் உள்ள மகா ஊபா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வலப்பன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில், மட்டக்களப்பில் இருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றி சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தது. இதன்போது பேருந்தின் முன் இடது சக்கரம் கழன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ள நிலையில் பின்னர் பேருந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள மலையுடன் மோதி நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த வீதியாக இருப்பதாகவும், கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துக்கள் நடந்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பிளியந்தலையில் ஆடை தொழிலாளி ஒருவர் கார் மோதியதில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் பிளியந்தலை தம்பே பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துக்கள் தொடர்பாக காரை ஓட்டி வந்த கணக்காளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் வேலை முடிந்து வீதியின் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக கடக்கும் போது கார் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பலத்த காயமடைந்த பெண்ணை சந்தேக நபரான சாரதியே பிளியந்தல மாவட்ட மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். எனினும் சிறிது நேரத்தின் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பற்று வாகனம் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். பிளியந்தலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு வெண்ணப்புவ பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற 2 சகோதரர்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் 4 இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது கடல் எல்லையில் அள்ளுண்டு சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெண்ணப்புவ போலீசார் கடற்படையினரின் உதவியோடு மேற்கொண்ட தேடுதலில் 4 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மீட்கப்பட்ட 3 பொகவந்தலாவு சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், மற்றுமொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. 17 வயதுடைய உதயகுமார் ஸ்ரீதரன், 19 வயதுடைய ஸ்ரீகாந்த் சரண்ராஜ், 18 வயதுடைய ஸ்ரீகாந்த் அஜித்குமார் மற்றும் 27 வயதுடைய யூசுப் ஆகியோரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எனவும், உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் என போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். 4 சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்புவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி தமிழ் பெண் அனிதா ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டதில் தான் பெருமைப்படுகின்றேன் என பதவி பிரமாணத்தின் பின் அனிதா ஆனந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் பாதுகாப்பான மற்றும் நியாயமான உலகத்தை உருவாக்க பிரதமர் மார்க் கார்னி மற்றும் எங்கள் குழுவுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என்றும் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய அமைச்சரவையில் மொத்தம் 28 அமைச்சர்கள்,
10 மத்திய இணை அமைச்சர்கள் என்று மொத்தம் 38 பேர் இடம்பெறுகின்றனர். இதில் 24 பேர் புதுமுகங்களாகும். இதே நேரம் தமிழ் வம்சாவளி பெண்ணான அனிதா ஆனந்த் பகவத்கீதையை வைத்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வர் ஆவார். பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி மக்கள் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, அவசர நிலை மேலாண்மை, குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளுக்கு தலைமை தாங்குவார். இதற்கு முன்னர் ஹரி ஆனந்த சங்கரி கனடாவின் நீதி அமைச்சராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.